ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் திரு அவதார படலத்தில் 84வது பாட்டு பார்க்க போகிறோம். முழங்கு அழல் மும்மையும் முடுகி ஆகுதி வழங்கியே ஈரரு திங்கள் வாய்த்த பின் தழங்கின துந்துமி தாயில் வானகம் விழுங்கினர் விண்ணவர் வெளியின்று என்னவே. இதுதான் பாட்டு. இப்போ பதம் பிரித்து பொருள் பார்க்கலாம். மும்மையும் முழங்கு அழல் வேள்வி செய்யத் தொடங்கி காலை மாலை பகல் மாலை ஆகிய 3 காலங்களிலும் எழுகின்ற அந்த வேள்வி தீயில் ஆகுதி முடுகி வழங்கி, அதாவது ஹவிஸ், சமஸ்கிருதத்தில் ஹவிஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் அவிப்பொருள்களை விரைந்து கொடுத்து ஈரரு திங்கள் வாய்த்த பின் 12 மாதங்கள் ஆன பின்பு தாவில் வானகம் துந்துமி தழங்கின குற்றமற்ற வானத்திலே தேவ வாத்தியங்கள் ஒலித்தன விண்ணவர் வெளியின்று என்ன விழுங்கினர் தேவர்களும் இடைவெளி இல்லை என்று சொல்லும் அளவிற்கு வானத்தை மறைத்து நின்றனர். இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதில் மும்மையும் முழங்கு அழல் அப்படிங்கிறதுல மும்மை அப்படின்னா காலை பகல் மாலை அப்படின்னு பார்த்தோம்ல. இந்த 3 காலங்களிலும் 3 ஹோமங்கள் 3 வேள்விகள் செய்வார்கள். அதாவது சதுஷ்டோமம், உந்தியம், அதிராத்திரம் அப்படின்னு 3 இருக்கு. இந்த 3 வேள்விகளும் முக்காலங்களும் தொடர்ந்து 12 மாதங்களுக்கு செய்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஈரரு திங்கள், அருன்னா 6, ஈரருன்னா 2 6, அதாவது 12 திங்கள் மாதங்கள். திங்கள்னா மாதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால 12 மாதங்கள் வேள்வி முக்காலமும் 3 வேள்விகளும் நடந்தது அப்படின்னு சொல்றார். இதுல ஈரரு திங்கள் வாய்த்த பின் அப்படின்னு தானே சொல்றாரு. வாய்த்த பின் அப்படின்னா அவ்வளவு காலங்கள் சென்ற பின், நிகழ்ந்த பின் அப்படின்ற பொருள். அதனால இவர் 12 மாதங்களும் தினசரி 3 காலங்களும் வேள்விகள் நடத்தப்பட்டன அப்படின்னு சொல்றாரு. இதுல வெளியின்று என்ன விழுங்கினர், தேவர்கள் வெளியின்று என்ன விழுங்கினர் அப்படின்னு வர்ற இடத்துல விழுங்குதல் அப்படின்னா நம்ம பொதுவாக நமக்கு தெரிகிறது நம்ம கடிக்காம மெல்லாமல் உட்கொள்ளுவோம்ல, அந்த விழுங்குதல் இருக்கு. இதை தவிர தெளிவின்றி பேசுதல், வெல்லுதல், மழுப்புதல், கவர்தல், பரவுதல், கொல்லுதல் இப்படிலாம் அர்த்தம் இருக்குது. ஏன்னா என்னை தூக்கி சாப்பிட்டான் அவன் அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சுவலாக தூக்கி சாப்பிட்றது இல்லை. அது உன்னையோட இன்னும் நல்லா பண்ணிட்டான் அப்படிங்கிற அந்த பொருள்லையும் நம்ம பயன்படுத்துகிறோம்ல. அதனால் இந்த இடத்துல பரவுதல் அப்படிங்கிற பொருள். அதாவது அவர்கள் சுற்றி இந்த வேள்வியை நடப்பதை அவர்கள் எல்லாரும் கவனிக்கிறார்கள், பார்க்கிறார்கள். அது பார்ப்பதற்காக வானமே இல்லாத அளவுக்கு இடைவெளி இல்லை. தேவர்கள் இடைவெளி இல்லாமல் அங்கே நின்று பார்ப்பதனால் வானமே இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது. விண்ணவர் வெளியின்று வானமே இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் பொதுவாகவே சொல்லுவேன், இவருக்கு கம்பருடைய வினைத்தொகை நம்ம ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அவர் பயன்படுத்துகிற சொற்கள்லாம் ரொம்ப நயத்தோடு இருக்கும் அப்படின்னு. இந்த இடத்துல அதே மாதிரி முழங்கு அழல், எப்பேற்பட்ட வேள்வி தீ அப்படின்னா முழங்கக்கூடிய அழல், அது வினைத்தொகை தான். முக்காலமும், அது வருஷம் பூரா அந்த மாதிரி வேள்வி நடந்தது, முக்காலமும் நடந்ததுங்கிறதுக்கு சொல்லும் விதமாக முழங்கு அழல் அப்படின்னு வினைத்தொகையை கொண்டு வர்ணிக்கிறார். அதே மாதிரி இது தாவில் எப்பேற்பட்ட தேவர்கள் அப்படின்னா தாவில் வானகம் துந்துமி முழங்க அப்படிங்கிற இடத்துல தாவில் அப்படின்னா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அதாவது வலிமை, அப்புறம் வருத்தம், கேடு, பகைமை, குறைபாடு, இதை தவிர குற்றம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம ஏற்கனவே 115வது பாட்டு பார்க்கும்போது எப்பேற்பட்ட, அதாவது தேவர்கள் இது ஒரு கோபுரம் எப்பேற்பட்டதாக இருந்தது அயோத்தியாவில் அப்படின்ற இடத்துல வர்ணிக்கிற இடத்துல ஆண் புறா ஒரு சிலையில் இருக்கக்கூடிய, சிற்பத்தில் இருக்கக்கூடிய பெண் புறாவை உண்மைன்னு நினச்சி பார்த்தது, அதை பார்த்து ஊடல் வந்தது, அதுக்கு மேல் தடத்தில் இருக்கிற பெண் புறாவோட
அப்படின்னு வர்ற பாட்டில் நான் அதை படிக்கிறேன் கேளுங்க. தாயில் பொன்தலத்தின் நல்தவத்தினோர்கள் தங்கு தாழ் பூ உயர்த்த கற்பக பொதும்பர் புக்கு ஒதுங்குமால் ஆவி ஒத்த அன்பு சேவல் கூவ வந்து அணைந்திடா ஓவியப்புறாவின் மாடு இருக்க ஊடு பேடையே அப்படிங்கிற பாட்டில் எப்பேற்பட்ட தேவலோகம், அங்கேயும் சொல்கிற இடத்துல தாயில் பொன்தலத்தின் நல்தவத்தினோர்கள் தங்கு அப்படின்னு தானே சொல்கிறாரு. அந்த மாதிரி இங்கேயும் தாவில் அப்படின்னா தேவர்கள் அவ்வளவு குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி துந்துமி அவர்கள் என்ன செய்தார்கள், துந்துமி தழங்குதல் அப்படின்னா ஒலித்தல்னு அர்த்தம். துந்துபி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். துந்துபிங்கிறது தேவவாத்தியங்கள். அது 246வது பாட்டில் அந்தர துந்துபி முழக்கி ஆய்மலர் சிந்தினர் கழித்தனர் அறமும் தேவரும் வெந்து எழு கொடுவினை வீட்டும் மெய்முதல் வந்து எழ அருள் தருவான் என்று எண்ணியே அப்படின்னு விஷ்ணு வந்து பிறக்க போறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் தெரிவித்த உடனே இப்போ இவங்கெல்லாம் சந்தோஷத்தில் துந்துபி வாசிச்சாங்க அப்படின்னு முழங்கினார்கள் அப்படின்னு. அது அந்த துந்துபி அப்படிங்கிறது வல்லினம் வந்து மெலிந்து துந்துமி அப்படின்னு வந்திருக்கு. அதனால அவர்கள் துந்துமி தழங்கின அப்படின்னா அவர்கள் தேவவாத்தியங்கள் ஒலித்தார்கள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆகுதி முடுகி வழங்கி அப்படின்னு வர்ற இடத்துல ஆகுதி ஹவிஸ் வந்து அவங்க வேள்வித்தீயில் கொடுத்தார்கள் அளித்தார்கள் அப்படின்னு சொல்கிற இடத்துல எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா முடுகி வழங்கி, முடுகின்னா ரொம்ப விரைந்து சட்டுன்னு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல முடுகி அப்படின்னு நம்ம இதுவும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். 204வது பாட்டில் எல்லாரும் அவரவர்கள் சென்று வானரங்களாக அவதரியுங்கள் அப்படின்னு சொல்கிற பாடலில் இவர் பிரம்மா ஏற்கனவே சொல்லிடுவார், நான் வந்து ஜாம்பவானா ஏற்கனவே நான் அவதரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற பாட்டில் என்னை ஆளுடைய ஐயன் கழுலன் மீது எழுந்து போய பின்னர் வானவரை நோக்கி பிதாமகன் பேசுகின்றான், முன்னரே எண்கின் வேந்தன் யான் என முடிகினேன் மற்ற அன்னவாறு எவரும் நீர் போய் அவதரித்திடுமின் என்றான் அப்படின்னு பிரம்மா வந்து தேவர்கள்ட்ட நான் ஏற்கனவே ஜாம்பவானா போய் அவதரிச்சிட்டேன், நீங்கள்லாம் வானவர்களாக வாங்க அப்படின்னு சொல்கிற பாட்டில் யான் என இது முன்னரே எங்கின் வேந்தன் யான் என முடிகினேன் அப்படின்னு சொல்கிறார்ல, நான் ஏற்கனவே பண்ணிட்டேன், நான் உங்களுக்கெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல முடிகினேன்னு வருது இல்லை. அந்த மாதிரி இந்த இடத்துலையும் அவர்கள் ஆகுதியை வந்து எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா சட்டுன்னு கொடுத்தாங்க, முடுகி வழங்கி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. முழங்கு அழல் மும்மையும் முடுகி ஆகுதி வழங்கியே ஈரரு திங்கள் வாய்த்த பின் தழங்கின துந்துமி தாயில் வானகம் விழுங்கினர் விண்ணவர் வெளியின்று என்னவே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.